இப்போது யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாயா? என் வாழ்க்கை மட்டும் தான் இவ்வளவு கடினம் என்று தோன்றுகிறதா? நான் மட்டும் தான் இந்த போராட்டத்தில் தனியாக இருக்கிறேன் என்று உணர்கிறாயா? இன்று இந்த செய்தி உனக்காக. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் தேவன். இந்த வசனம் ஒரு வார்த்தை மட்டும் அல்ல. இது ஒரு வாக்குத்தத்தம். இது ஒரு உறுதி. நாம் வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் தனிமையாக உணர்கிறோம். நண்பர்கள் விட்டு போகலாம். குடும்பம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்முடைய கனவுகள் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் விட்டு போக மாட்டார். நீ அமைதியாக அழுத அந்த இரவை அவர் பார்த்தார். யாருக்கும் சொல்ல முடியாத உன் வலியை அவர் அறிந்தார். நீ சிரித்துக் கொண்டு நடித்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளம் உடைந்து கிடக்கிறது என்பதை அவர் அறிவார். அவர் அமைதியாக வேலை செய்கிறார். நீ பார்க்க முடியாத இடங்களில். இன்று எல்லாம் இருட்டாக இருக்கலாம். ஆனால் சூரியன் மறைந்ததால் அவன் இல்லையே என்று அர்த்தமில்லை. அதே போல தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று நினைத்தாலும் அவர் வேலை செய்யாமல் இருக்கிறார் என்று அர்த்தமில்லை. ஆண்டவரே, நான் இப்போது சோர்ந்து போயிருக்கிறேன். ஆனால் நீர் என்னுடன் இருக்கிறீர் என்று நம்புகிறேன். என் பயங்களை நீக்குங்கள். என் மனதை பலப்படுத்துங்கள். என் வாழ்க்கையில் உமது சித்தம் நிறைவேறட்டும். நான் தனியாக இல்லை. நீர் என்னுடன் இருக்கிறீர். ஆமேன். இந்த வீடியோவை பார்க்கும் நீ, இது ஒரு சாத்தியமான சம்பவம் அல்ல. தேவன் உனக்கு நினைவூட்டுகிறார். நீ ஒருபோதும் தனியாக இல்லை.